யார் நீ? என்ன கேட்ட? யாருன்னு நான் தான் சிறந்த குக் என்று ஆண்களும், வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று பெண்களும் பேசும். என்ன இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க. என்ன பெருசா நீ சமைச்ச அப்படின்னு ஆரம்பிக்கல தொடங்கி ஒரு நாள் சமைக்கிறதுக்கு இந்த ஆள் அடிக்கிற கூத்த பாரு. பேட்டரி சல் போட்டு சாராயமே காய்ச்சறோம், 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? முதல்ல ஆண்கள் தரப்புலே போகலாம். நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? பலது இருக்குதே, எதை சொல்றது? ஆம்லெட் போட்டு கொடுன்னு கேக்குறப்ப எத்தனைங்க பண்றது ஆச்சா போச்சா அப்படின்னு பயங்கர சவுண்ட் விட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சட்ட பேசுறீங்க, வீட்ல இருக்கிற மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும், ஜாக்கிரதை. அதுல ஒண்ணுமே இல்ல, ஒரு முட்டையை உடைச்சு போட்டு 2 பெப்பர் போட்டு திருப்பி போட்ட ஆம்லெட். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. ஒரு முட்டையை உடைச்சு போட்டு 2 பெப்பர் போட்டு திருப்பி போட்ட ஆம்லெட். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அவங்க கதை முட்டையை உடைச்சு போட்டு பெப்பரை போட்டு திருப்பி போட்டா அது ஃபுல் பாயில் ஆம்லெட் இல்ல. கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. உணவுக்கு இடையில் ஒரு ஆம்லெட் போடுவது உலகமகா விஷயம் அல்ல. கண்டிப்பா. இந்த வஞ்சனை நீண்ட காலமாக நமக்கு சேர்ந்திருக்காங்க. ஒரு டீ கேட்டா அதையும் ஒரு கொலக்குத்தம் பண்ண மாதிரி கேக்குறீங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இப்பதான் சமைச்சிட்டு வந்து உட்காந்துருப்போம், சாப்பிட்டு முடிச்சிட்டு பிளேட்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வெசில் வாஷ் பண்ணிட்டு வருவோம். உடனே ஒரு சின்ன டீ கூட நல்லா இருக்கும், சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு தான் எவ்வளவு கடுப்பாகும். இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு போடா. அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, உங்களுக்கு என்ன உட்காந்து சாப்பிடறவங்க ஒரு கஷ்டமும் இல்ல, இங்க வந்து செஞ்சு பார்த்தா தானே தெரியும். செஞ்சு பார்த்தா தான் தெரியும். 1 மணி நேரம் பேசுவாங்க சார். பூசுத்திட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதுங்க கல்யாணம்? சிங்கிள் டீ கேட்டதுக்கு அவ்வளவு பேசுறேன். இனிமே இதை பஞ்சாயத்து ஆக்காம வேணும்னா நம்ம போய் ஒரு டீயை போட்டு குடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வைக்கிறது உசிதம். அடங்க அப்பா உசிதமணி. என் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்குள்ள போனாருன்னா எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா இந்த பாத்திரம் எடுப்பார், நான் மாத்தி வச்சுட்டு தான் வருவேன். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும் என்ன, அப்பதான் நான் சொல்லுவேன் உனக்கு ஏதாவது தெரியுதா கிச்சன்ல இருந்து. நீ அப்படி வரியா? இப்ப கூட என் உதவி தேவைப்படுது பத்தியா உனக்கு, அதனால நீ வந்து கேளு. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவங்க தடுமாறுறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவங்க தடுமாறணும்னே சில ஏற்பாடுகளை முத்திகளை ஏன் பண்ணி வைக்கிறீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். ஏன்னா பசங்க அப்பா சமைக்கும் போது மட்டும் வேணுமே பாராட்டுறாங்க, திடீர்னு அப்பா சமையல் நல்லா இருக்குன்றாங்க. நான் பெத்த பிள்ளைல எனக்கு எதிரா தயார் பண்றியா? இவ்வளவு நாள் அம்மா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் சமைக்கும் போது அப்பா சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது. அப்படி என்றால் ஒன்று செய், நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். இவ்வளவு காலகாலமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் அடுப்பணையில போயிட்டு பிள்ளைங்க கிட்ட போய் நல்ல பேர் வாங்கிட்டா எப்படி சார்? பொறாம லைட்டா என்னென்ன ஓர வஞ்சனை நடந்திருக்கிறது. அம்மா அக்காலாம் சமைக்கும் போது தினந்தோறும் வெறும் இட்லி தோசை தான் சார். என்னமா சாப்பாடு? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? மன வரலமா? நான் கேட்டிருக்கேன் ஏதாவது தோசையிலாச்சும் ஏதாவது வெரைட்டி செஞ்சுதான்ட்டு. கல் இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ண மாவுல பொடி தோசை ஒண்ணுமே இல்ல, ஒரு தோசை வச்சு பொடி போடுறது. ஆனியன் தோசை, ஆனியன் கட் பண்ணி ஆனியன் போடுறது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டா. நான் உங்களை சப்போர்ட் பண்றதுக்காக சொல்ல, எனக்கே மனசாட்சி உறுத்துது. இவங்கள்ட்ட ஒரே ஃபார்முலா இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஒரு குழம்பு, அதுல கறியை போட்டா கறி குழம்பு, கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் குழம்பு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. ஒரு தோசை, அதுல பொடியை போட்டா பொடி தோசை. இப்ப நான் கேக்குறேன், ஒரு வெங்காய தோசை செய்வது எப்படி? சும்மா சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை பொடிசா நறுக்கிக்கிட்டு கல்லுல போட்டு வதக்கி அதை அப்படியே மேல அப்ளை பண்ணாலே போதும். அதான் ஆனியன் தோசை. சொல்லும் போது எனக்கு நம்மளே நீ நாளைக்கே சுட்டு தரணும், அதுக்கு என்னது இன்னைக்கே சுட்டலாம். கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். அப்புறம் இவ்வளவு சீன் போறீங்க எல்லாரும்? ஒரு வெங்காய தோசைக்கெல்லாம் ஐயோ வெங்காய தோசையா? பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? நாங்க பல வேலை செய்யறோம், அவங்க ஒரு நாள் பண்ணதை வச்சு ஓர வஞ்சனா இவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கிறாங்களா இல்ல? என்ன தானே அவங்களை பண்ணி பார்க்க சொல்லுங்க, பார்த்தா தெரியும் அவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம். என் பொண்டாட்டி அடக்கிறதுக்காக சமைக்கிறது சாணி எல்லாம் கூட தயாரா இருக்கடா. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது சார். இந்த 2 வருஷத்துல 80% டேஸ் நான் தான் சமைக்கிறேன். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. சார் வாரத்துல 5 நாள் நான் தான் சார் சமைக்கிறேன். 3 வேளை நீங்க தான் சமைக்கிறீங்க? ஆமாங்க சார். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒய்ஃப் அவங்க தமிழ்நாடு காவல்துறையில் ஒர்க் பண்றாங்க சார். போலீஸா இருக்காங்க. போலீஸா இருக்கு. அதனால ஃபுல்லா அவங்க வெளியில டியூட்டில இருக்கறனால டைம்ல எல்லாமே குழந்தைகளுக்கெல்லாம் நாங்க பாத்துக்கிறதுங்க சார். பசிக்குதா அப்படியே தூக்கி போட்டு மிதி, அதானே அது ஆட்டா எல்லா நேரத்துல தான் பசிக்கிறது, பேல வர்றது, மோள வர்றது எல்லாம். நீங்க என்ன பண்றீங்க சார்? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வெரி குட் வெரி குட். குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கணுங்கிறதுக்காக நான் ரிலீவ் ஆயிட்டேங்க சார். வாவ். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? அதனால என் ஒய்ஃபுக்காக நான் குழந்தைகளை பார்த்துட்டு அப்பா அம்மாவையும் பார்த்து நானே சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அம்மா போங்க. தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். இப்ப வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கி இருக்கோம். அதனால எப்பவுமே நான் தான் சமைப்பேன். 3 வேளையும்? 3 வேளையுமே. சோறாக்குற பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு சாம்பார், எனக்கு ரசம். ஓகே, சீக்கிரம். ஒரு நாள் செய்யறாங்க இல்ல 2 நாள் செய்யறாங்க, 3 வேளை ஏதோ ஒன்று செய்யட்டும். ஆனா சமைக்கிறேன் பேர் வழி நீங்க பண்ற அலட்டெல்லாம் என்னென்ன சொல்றேன்.
மக்களுக்காக சொல்றேன். நான்லாம் வந்து ஒரு அளவு தான் எண்ணெய் ஊத்தணும் நெய் ஊத்தணும்லாம் வச்சிருப்போம். அவங்க அப்படி இல்ல, மொத்தமா ஊத்தி கவுத்தி என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறவங்க இதுல உப்பு சரியா இருக்க 10 தடவை வந்து கேட்பாங்க. அது வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. யாராவது வந்து அதை கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணோம்னா யார் செஞ்சதுன்னு சொன்னியா, நான் செஞ்சேன்னு சொன்னியா, இல்ல நீ செஞ்சேன்னு சொன்னியான்னு சொல்லிட்டு ஒரு அலப்பற அவங்க முன்னாடியே பில்டப் பண்ணுவாங்க. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஏன் இந்த அலப்பறை? சமயம் செய்யற சூப்பரா செய்யற அப்படின்னா நமக்கு அது வந்து வருஷ கணக்கா அவங்க செய்யறப்ப பெருசா சொன்னதே கிடையாது. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா நீங்க ரெகுலர் சாப்பாடு செய்றீங்க, நாங்க செய்யறது ஸ்பெஷல் சாப்பாடு. வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கிர சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா. ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்ல சார், அதேதான் அவங்களுக்கு சேனலை பார்த்து எத்தனை தடவை பார்த்தாலும் அதே தான் திருப்பி திருப்பி செய்யறாங்க. எதுவா இருந்தாடா எவகப்பா நம்மள, நம்ம ஆக்குறதா சோறு, நம்ம செய்யறதா சாம்பார், நம்ம வைக்கிறதா ரசம். அவங்க தான் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு குழம்பு வச்சு அதுல வந்து மீனை போட்ட மீன் குழம்பு, இதுல என்ன ஸ்பெஷலா பாராட்ட வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அசிஸ்டன்ஸ் தான் சார், அவங்களுக்கு காய் கட் பண்ணி கொடுக்கணும், அரைச்சு கொடுக்கணும், தேங்காய் துருவி கொடுக்கணும். அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்துறோம். அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். நான் என்கிட்ட கேட்பாரு, சரி ஆம்லெட் தான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். போனாருன்னா கிச்சன்ல ஒரு அலப்பறை பண்ணுவாரு. இதுங்க கக்கூசு போகும்போது கூட இதுங்களுக்கு சொம்புல தண்ணி நம்ம மொண்டு வைக்கணும். இதுங்க சமைக்குதாப்பா. ஒரு ஆனியன் தான் உரிப்பாரு, அந்த உரிச்ச தோல் அந்த பக்கம் இருக்கும், மிக்ஸ் பண்ணதுக்கு ஃபோர்க் ஒரு பக்கம் இருக்கும். இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டுருக்கலாம், காரத்தையே இவ்வளவு போட்டான்னு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த மாதிரி பல குறைகள் சொல்றாங்க சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இப்ப எங்க வீட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சதை தின்னுட்டு போவேன் இன்னை வரைக்கும், வீட்லயும் சரி ப்ரொடக்ஷன்லயும் சரி. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கலாம். நிறைய சவாலுக்கு வந்துரும். நான் செய்யற இந்த வெஜிடேரியன் ஒரு உணவை உங்களால ஏன் டேஸ்டுக்கு செய்ய முடியாது. யாராவது சவால் விட முடியுமா? ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? அரைச்சு விட்ட கல்யாண சாம்பார். எதுவும் வேணாம், கடைசியா என்ன பண்ணணும், லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்ல சொல்லு. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? கொஞ்சம் வெல்லம் சேர்த்தணுங்க சார். கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? தனியா தேங்காய் அரைச்சி ஊத்தணும். கடைசியா தேங்காய் அரைச்சு ஊத்தணுமா தம்பி? அதுவா சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. ஃப்ரெஷ் தேங்காவை அரைக்காம துருவி போட்டுட்டு கடை சாம்பார் பொடியோ எண்ணெயில வதக்கி போட்டா முடிஞ்சிடுச்சு. பருப்பு உருண்டை குழம்பு, உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்களா, அந்த பருப்பு உருண்டை குழம்புக்குலாம் உன்கிட்ட ரெசிபி இருக்கா? உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். துவரம் பருப்பு, காஞ்ச மிளகா, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? கீரை முருங்கைக்கீரை அதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன். கடலை பருப்பு கழுவி காக்காய் கொஞ்சம் ஊத்து. நக்கல்யா அவனுக்கு. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சு வேணா புளி கூட கரைச்சு ஊத்திக்கலாம். வேணாம். அதுக்கப்புறம் உருண்டை அதுல போட்டு உருண்டை எதுக்குள்ள போடுறது? மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. குழம்புக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும்ல, அதுல கொஞ்சம் இல்லம்மா, என்ன உருண்டை உருட்டல குழம்பு ரெடி ஆகல, என்ன போடுறதுன்னு இப்ப இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓடி போயிருப்பேன். நீங்க சொல்ற வந்து உங்க வீட்டு சமையல்ல வந்து பண்ணிருக்கிற மாதிரி ஒரு பருப்புண்ட குழம்பு. கொஞ்சம் நியாயமா பேசுங்க. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அவங்க என்ன ரெசிபி சொல்லிட்டாங்கன்னு நீங்க அவங்களுக்கு வந்து இல்லைங்க பேசுறீங்க. எனக்கு இப்ப வந்து அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உருண்டையும் பிடிக்கல, குழம்பும் வைக்கல, என்கிட்ட சொல்றாங்க இந்த உருண்டையை தூக்கி குழம்புல போடுங்க. நீங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா தானே மேடம் செய்யலாம். இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. உங்களுக்கு கிச்சனை எவ்வளவு புரிஞ்சிருக்குங்க வச்சு அவங்க சமையல் வந்து எப்போதும் செய்ய முடியுமான்னு தெரியும். அதுக்கு ஒரு சின்னதா ஒரு டெஸ்டிங் வைக்கலாம் இருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணுங்க. அதை நீங்க என்ன பண்ணணும், அப்படி ஷேக் பண்ணி பார்த்து எழுதிடணும். அவ்வளவு கேட்கல சத்தமா. நீங்க சிறு பருப்பு இருக்கணும். சிறு பருப்பு எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எஸ் இந்த பாத்தீங்களா இல்லையா? எஸ் எஸ். நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சிட்டடா. என்ன அது? கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. உளுத்தம் பருப்பு. என்னது? உளுத்தம் பருப்பு. என்ன எழுதிருக்கீங்க? வெந்தயம். போன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. உளுத்தம் பருப்பு தான் நினைச்சேன். என்ன எழுதுறீங்கங்கறத கணக்கு. தம்பி நீங்க ரவியா ரெவியா? என்னனே சிரிக்கிறாரு? அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியம் சார். சோறு தான் மாமா குட்டி. போதும். ஓகே தம்பி சோம்பு எழுதிருக்காப்ல. நீங்க கடுகு. ஏ அப்பா கடுகு இல்ல, சாம்பார் ஆப் எனக்கு. சோம்பு. தம்பி சோம்பு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நான் காஃபி பவுடர். காஃபி பவுடர். இல்ல நீங்க பேசின பேச்சுக்கு தப்பா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும்.
நீ பாக்குற இன்னைக்கு நினைச்ச மிளகா பொடிதான். இந்தாங்க சாப்பிடுங்கம்மா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? நீ எல்லாம் நினைச்சதே சொல்றீங்களே, நினைச்சதை யாரும் எழுதவே மாட்டீங்களா? தம்பி நீங்க சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு வேணாம், போயா. உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். எப்படி தம்பி நீங்க இந்த மிளகுன்னு கண்டுபிடிச்சீங்க? அதோட சவுண்டுங்க சார் ரொம்ப ட்ரையா இருக்கும். தென் பாலோட சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ரவுண்ட் அது ரெண்டும் வரசறப்ப அதோட அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. வேல்யூ இருக்குல்ல சார், அதோட டெப்த். ஏண்டா ஒரு மிளகு கண்டுபிடிச்சதுக்கு எவ்வளவு இன்டென்ஸா பேசுற. பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு. சரி ஒரு பெருமைப்படுத்தவும் ஒரு கேள்வி கேட்டா தர்மம் ஏன் வேணாமா? என்ன இழிச்சு வாங்கி நினைச்சிட்டீங்க ஊருக்குள்ள பிச்சு போடுவோம் பிச்சு. கடுகு தானே எல்லாரும் கடுகுனே எழுதிடுவாங்க. ஏதாவது உள்ள கடுகு வைக்காமலா இருப்பானுங்க. சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி என்ன எழுதுறீங்க? கடுகு. கடுகு. நீங்க கடுகு. ஏ அப்பா நீங்கம்மா? கடுகு. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. கண்டிப்பா கடுகு தான், கிண்டல் பண்ணாதீங்க. தொடர்ச்சியாக கடுகு நீ 5வது முறையாக கடுகு என்று எழுதியிருக்கிறது. பிஞ்சி பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா 5வது முறையாகவும் தவறாக சொல்லி இருக்கிறார்கள். வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சு அங்கிட்டு ஒரு பரிசு, ஆண்கள் தரப்பில் 3 பரிசு. காய் லீட் ஆறதுக்குள்ளேயே கடுகு போட்டுறது. கடுகு பத்தி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.